ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெர்மல் கேமரா வச்சு ஷார்ட்டை எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ என்கிட்ட 2 போர்டு இருக்குது. ரெண்டுமே இந்த போர்டில் வந்து விபிஹெச் லென்ஸ் ஷார்ட்டு. ஓகே, மாடல் வந்து A30. இதில் வந்து செட்டு டெட்டில் வந்துச்சு. சார்ஜ் குத்தினோம், சார்ஜ் ஒரு ஆம்பியரே, ஸ்மார்ட் சார்ஜில் ஆம்பியரே காட்டலை. ஓகே, ஸோ இது அப்புறம் நான் எடுத்து செக் பண்ணும்போது விபிஹெச் லென்ஸ் ஷார்ட் இருந்தது. மல்டிமீட்டர் செக் பண்ணிட்டேன். இது வந்து பிரைமரி லைன், அதாவது விபேட் லைன், விபிஹெச் லைன் ரெண்டுமே ஓகே. இது வந்து மாடல் வந்து Y91, ரெண்டுமே ஓகே. இதில் வந்து செகண்டரி லைன் ஷார்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது 2 ஷார்ட்டையும் வந்துமே எப்படி நம்ம தெர்மல் கேமரா வச்சு எப்படி டிடெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது வந்து தெர்மல் கேமரா வந்து சன்ஷைனோடது. நல்லா ஒரு சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஒரு அரௌண்ட் காஸ்ட் வந்து ஒரு அரௌண்ட் 30,000 வருது. 30,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் இது வந்து ஷார்ட் டிடெக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து எல்லா ஏரியாவும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறத விட குறிப்பிட்ட இடத்துல எங்கே ஷார்ட்டோ அதை வந்து பர்டிகுலராக கரெக்டாக வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். ஓகே, ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக தெர்மல் கேமராவோட சாஃப்ட்வேர் இதில் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அதோட சாஃப்ட்வேரு. நான் இது அப்படியே உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தெர்மல் கேமராவோட சாஃப்ட்வேர் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, தெர்மல் கேமராவோட சாஃப்ட்வேரு. ஓகே, இந்த கேமராவோட இந்த பவர் கேபிள் இன்னும் கனெக்ட் பண்ணல. இப்போ கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோன்னே அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ டிவைஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு காட்டுது. இப்போ நம்ம பவர் கேபிள் கனெக்ட் பண்ணோன்னா இது கனெக்ட் ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு. இதில் விஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு இது கொடுத்துருக்க பாருங்கள் சாஃப்ட்வேரில். இது கிளிக் பண்ணால் நார்மலான ஒரு விஷனை உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறம் தெர்மல் இமேஜரின்னு இருக்கு இல்லையா, அதில் போனோன்னா நம்ம தெர்மல் கேமராவோட அந்த டிடெக்ஷனுக்குள்ளே அந்த செக்ஷனுக்கு போயிடும். இப்போ அதில் போய்ட்டு நான் கீழே என்ன பாருங்கள் சீக்கிரம் போட்டிருக்கலையா, அதில் ஒன்று கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நான் பவர் கேபிளை இன்சர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து இந்த போர்டு வந்து ஓப்போவில் சாம்சங் A30 போர்டு. விபிஹெச் லைன் ஷார்ட் இருக்குது. ஸோ விபிஹெச் லைன் ஷார்ட் இருக்கும்போது நம்மளுக்கு DC to DC ஏசிலையும் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்லை மற்ற பவர் ஏசி இல்லை அந்த விபிஹெச் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போகுதோ அதில் எதுலனாலும் உங்களுக்கு அந்த ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்மோக்கை வச்சு நம்ம ஒரு ஏரியாவை ஸ்மோக் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா கொஞ்சம் டைமிங் ஆகும். ஸோ அது ப்ராப்பராக அந்த ஹீட்டு கிடைக்கலன்னா கூட நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இப்போ நம்ம தெர்மலை வச்சு எவ்வளோ குயிக்காக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் சார்ஜர் இன்சர்ட் பண்ணோன்னே என்ன பாருங்கள் உங்களுக்கு அந்த DC to DC ஏசி கிட்ட ஹீட் ஆகுது. என்ன பாருங்கள், இந்த ஏரியா பாருங்கள் ஹீட் ஆகுது. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ குயிக்காக உங்களுக்கு டிடெக்ஷன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இவ்வளோ பாருங்கள் 36.6 டிகிரியில் தான் வந்து அது இருக்குது. அவ்வளோதான் மொத்தமே ஹீட் ஆகுது. இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து டிடெக்ஷன் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம அந்த DC to DC ஏசியை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். இப்போ நான் வந்து இந்த கேபிளை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணோன்னா அப்படியே இந்த ஹீட்டு குறைஞ்சிருப்பாங்க. ரிமூவ் பண்ணோன்னே பாருங்கள் அப்படியே ஹீட்டு குறைஞ்சோடனே அந்த இதுவும் போயிடுச்சு. இப்போ பாருங்கள், மறுபடியும் கேபிள் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணோன்னே அந்த இடத்துல கரெக்டாக நல்லா அந்த ஐசியை வந்து நல்லா பாருங்கள் உடனே வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆனோடனே நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து விபிஹெச் லைன் ஷார்ட்டில் உள்ளதை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு போர்டு எடுக்கிறேன். அதில் வந்து செகண்டரி லைன் ஷார்ட் இருக்குது. அதாவது பவர் ஏசியோட அவுட்புட் லைன் ஷார்ட்டு, பவர் ஏசி டு CPU போகிற லைனில் ஷார்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஆக்சுவலி நான் வந்து தெர்மல் கேமரா வச்சு டிடெக்ஷன் பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த இப்போ வீடியோ எடுக்கிறேன். இந்த போர்டு வந்து இது செகண்ட் இன்னொரு கேஸ். இது வந்து விவோ Y91 போர்டு. ஓகே, இதில் வந்து விபேட் லைன் ஷார்ட்டு கிடையாது, விபிஹெச் லைன் ஷார்ட்டு கிடையாது. DC பவர் சப்ளையில் ஆட்டோ ஆம்பு எதுவுமே எடுக்கலை. நம்ம ஸ்மார்ட் சார்ஜில் வந்து 0.6 ஆம்ஸ் வந்து எடுக்குது. ஓகே, இப்போது நான் இதை வந்து இப்போ இதில் கேபிள் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணோன்னே எங்கே உங்களுக்கு ஷார்ட் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. செகண்டரி லைன் ஷார்ட்டு கூட நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து கேபிளை இன்சர்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்சர்ட் பண்ண உடனே பாருங்கள்
நான் அப்படியே பேக் சைடு கொண்டு போகிறேன். இந்த சைடு ஹீட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒன்றும் தெரியல. நான் பாருங்கள் அந்த CPU சைடில் எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். கரெக்டாக 60.6 இவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது? 66.7 67 68 கூடிக்கிட்டே போகுது. ஸோ இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பக்கத்தில் வந்து மெமரி ஐசி இருக்குது. இது வந்து CPU. என்ன பாருங்கள், விஷன் நார்மல் விஷனில் காட்டுற பாருங்க 70 டிகிரி வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இது ஷார்ட் இருக்க ஏரியாவை ரொம்ப துல்லியமாக வந்து நம்மளுக்கு காட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்னது தெர்மல் கேமரா உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது. இது கிட்டத்தட்ட ஒரு 30,000 வரைக்கும் வரும். உங்களை அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னா, உங்களுக்கு வேலையும் நிறையா வருது, உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா கண்டிப்பாக வாங்குங்க. இதனால் உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் ஒரு டிடெக்ஷனில் ஒரு அக்யூரேசி இருக்கும். நம்ம ஷார்ட் எங்கே அப்படிங்கிறது டிடெக்ஷன் பண்ணுறதுல ஒரு அக்யூரேசி இருக்கும். ஸோ அது மூலமாக ஈஸியாக வந்து கஸ்டமர்கிட்ட உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பண்ண முடியுமா முடியாதா, எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்னங்கிறத ஈஸியாக சொல்ல முடியும். ஒரு ரிலேபிளான ஒரு சொல்யூஷன் இது. ஓகே, ஷார்ட்டுங்கிறத கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெர்மல் வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். அதான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.